ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ பொரியல் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. எங்கள் அத்தை வாழைப்பூவை கட் பண்ணி க்ளீன் பண்ணி அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்காங்க. நான் இதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம தாளிப்புக்கு அரைப்புக்கு ரெண்டுத்துக்குமே சேர்த்துக்க போகிறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பாதி சைஸ் பல்லாரி அதை குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்கு அதுக்கு மட்டும் தேவையான உப்பை இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு நம்ம உப்பு பார்த்து தாங்க சேர்க்கணும். ஜென்ரலாக நம்ம இந்த கீரைக்கெலாம் சொல்வோம்ல உப்பு பார்த்து சேர்க்கணுன்ட்டு, அதே மாதிரி வாழைப்பூக்கும் அப்படி தான். உப்பு ரொம்ப தாங்காது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையானதை நம்ம லேட்டராக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் மட்டும் வதங்கிறதுக்கான உப்பை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிற அந்த வாழைப்பூ அதை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்க வெங்காயத்து கூட இந்த வாழைப்பூ நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அதனால் அது எல்லாம் சேர்ந்து வரும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கே தேவையான உப்பை நீங்கள் இப்போ போட்டுடலாம். மொத்தமாகவே இந்த பொரியலுக்கு எவ்வளோ உப்பு போட போகிறீங்களோ அந்த உப்பை நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் வாழைப்பூலேருந்து நல்லா தண்ணி விட்டு வருங்க. வாழைப்பூ வேகிறதுக்கான தண்ணி அதிலேருந்தே வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அந்த தண்ணி எல்லாமே வற்றி வர்ற வரைக்கும் இந்த வாழைப்பூவை நம்ம நல்லா மூடி போட்டு வேக விடணும். பார்த்திங்கல்ல எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இந்த தண்ணி எல்லாமே வற்றி வரணும். அது வரைக்கும் வாழைப்பூவை வேக விடணும். அது வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம போய் இதுக்கான அரைப்பை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதுக்கு அரைப்புக்கு கொஞ்சமாக தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இது நாலத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வரணுங்க. இப்போ பாருங்கள், மூடியை திறந்து பார்க்குறப்போ தண்ணி எல்லாமே வற்றி வந்துருச்சு இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பை உள்ளே சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 2 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இது இப்படியே சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இது கூட 2 முட்டை உடச்சி ஊற்றி முட்டை பொடி மாஸ் மாதிரி சாப்பிட்லாம். இதுவே நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க முட்டை சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியல். அதே மாதிரி இந்த பொரியல்லாம் நம்ம அடிக்கடி செய்ய மாட்டோம்ல, அதனால் இது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு இந்த பொரியல் சாப்பிடுங்க. அதிகமாக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.